சீக்கிரம் சீக்கிரமாக தான் வைக்கிறேன். அப்படியே கிளம்பி புடவெல்லாம் கட்டிட்டேன்ல. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரதேசம், இன்னைக்கு பிரதேசம் அண்ணா அபிஷேகம் நடக்க போதான். அண்ணா அபிஷேகம் சிவன் கோயில்ல சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. சேனம் கலந்துப்போம் சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமா மஞ்சள் குங்குமம் வைக்கிற விளக்குக்கு வச்சுட்டு போய் அங்கே அதை பார்த்துட்டு வந்து படைக்கலான்றாரு. சரி வச்சுட்டு போய் பார்த்துட்டு வந்து கூட நிமித்தி பண்ணிக்கலாம். ஏன் நீ வை, நம்ம நிமித்தி பண்ணி கூட போகலாம். நிமித்தி பண்ணிட்டு கூட போகலாம். ஆமாம், வேலை ஆனால் சரி தான். நிமித்தி பண்ணிட்டே போகலான்ற. லேட் ஆகிடுங்க, மணி 5 ஆகிடுச்சு. 5 மணிக்கு தான் அங்கே அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், 5:30 தான் பண்ணாங்க. நம்ம அன்றைக்கே நம்ம என்ன அப்படி எல்லாம் எதிர வந்துட்டாங்க, நம்ம அப்போ தான் போனோம். நம்ம போகிறோம் அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு படைக்கிற நேரத்துக்கு போயிட்டா வந்து படைக்க வச்சுட்டான். சிவன் கோயிலுக்கு போய் ஒரு 2 மாதம் இருக்குமா? இருக்கும். 5:30 போனோம். 5:30 மணிக்கு தான் கோயிலில் வந்து அபிஷேகம் நிறையா ஜனங்க நிறையா இருக்கும். கிளம்பிட்டேன், நான் ரெடியாக தான் கிளம்பிட்டேன். விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்தோம்னாக்கா வந்து தான் திரி போட்டு விளக்கு ஏற்றிடலாம். சாமி படிச்சுட்டு விளக்கு எரியும். அப்புறம் கூட்டிகிட்டு போனோம். மறுபடியும் சாமி விளக்கு எரிக்கல கூட்டிகிட்டு போக முடியும். ஆள் ஊட்டம் தான் விட்டுட்டு போகலாம் விளக்கு ஏற்றி. ஆமாம், அதுக்கு தான் பார்க்கலாம். ஆள் கூட்டம் இல்லை, நம்ம கூட்டி தான் இருக்கிறோம். அதனால் உடனே விளக்கு ஏற்றது கூட்டிகிட்டு போகக்கூடாதுல்ல, வந்து ஏற்றிக்கலாம். சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து தெரிஞ்சு வெத்தலை பாக்கு விளக்கு அந்த கல்பூரெல்லாம் வாங்கி எடுத்துன்னு கோயிலுக்குள்ள போவோம். 5 கிலோ கொடுங்க. சரி ஏற்றுங்கயா? சரி ரைட். சத்தியவேல் முருகனுக்கு அரோகரா, சத்தியவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. தொடர்ந்து எப்படி தெரியும்? தெரியாது, கூட தெரியும்.
அன்ன அபிஷேகத்துக்கு இப்போ அன்ன அபிஷேகம் இன்னைக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் அன்ன அபிஷேகம் நடக்குமா சாமிக்கு. நம்ம அது இந்த மாதம் ஐப்பசி மாதம் கார்த்தி மாசத்துக்கு இந்த கணக்கு தானே இது. கார்த்தி மாசம் கணக்கா ஐப்பசி மாசம் கணக்கு தெரியல. ஐப்பசி மாசம் கணக்கா கார்த்தி மாசம் கணக்கு தெரியல. நாளைக்கு கார்த்தி பிறக்க போகுது. அது வருஷம் ஒரு நாள் தான் அண்ணன் அபிஷேகம் நடக்குமா. அதுக்கு முக்கியமா போகணும், நல்லது. நம்ம உடம்பு ஆரோக்கியம் நம்மளுக்கு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அண்ணன் அபிஷேகத்துக்கு பார்த்தா 2 பேருக்கும் பிரசாதம் வாங்கினோம். அப்படியே மூடி எடுத்துன்னு வந்துட்டோம். போகிறதெல்லாம் காட்டலங்க. அவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து விளக்கு குங்குமம் வச்சுட்டு படைக்காதே போயிட்டோம். வந்து சாமி படைச்சிட்டு இப்போ நாங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட போகிறோம். சாப்பிடு 2 ஒன்றா கொஞ்சம் மூடி எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், கோயிலுக்கு போனதெல்லாம் வீடியோலாம் வரும் பாருங்கள். சாப்பிட்டு பார்ப்போம் பிரசாதத்தை. இன்னும் இனிப்பு சாப்பிடுவோம். சூப்பர். எங்கள் ஊர் சுயம்பலிங்க கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. அவ்வளோதான் எங்கள் வீடியோ. கோயிலுக்கு போய் சிறப்பாக போயிட்டு சாமியை நல்லா கண்குள்ளா காட்சியாக பார்த்துட்டோம். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது சாமி. பார்க்க இன்னும் அங்கேயே கோயில் விட்டு வராத அங்கேயே இருக்கலாமான்னு இருந்தது. போயிட்டு பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு சாமி நல்லா காட்சி கொடுத்தாரு எங்களுக்கு. நீங்களும் அதுமாரி உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா போங்க, போய் சாமியை கும்பிடுங்க, மனசார வேண்டிங்க. நாங்கள் நல்லா திருப்தியாக கும்பிட்டு வரோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கும் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க. டாடா பாய். ஒரு லைக் பண்ணிக்கங்க. பாய் பாய். நாங்கள் சாப்பிட போகிறோம்.